2026 ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KS தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல கூட்டணி ஆட்சிகளுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்லை, எப்பயுமே அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு தெரியும். அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் அவர் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் செப்டம்பர் 11 ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்டோபர் 31 வரை 144 இருக்கும். அது காரணம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, தேவையில்லாத மனித உயிர்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு காவல்துறையில பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அது மக்களுக்கு எந்த பிரச்சனை வராம, சென்று வருபவர்களுக்கு எந்த பிரச்சனை வராம, தேவர் திருமகனாரின் குரு பூஜை என்பது அது அரசியல் எல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி அங்க போய் எல்லாம் மொட்டையிலேருந்து போட்டு வருவாங்க. அது ஒரு அரசியல் தலைவராக எல்லாம் ஒரு மகான், ஒரு சித்தர் நினைவிடமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால அதுக்கு காவல்துறை இது போல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது இப்பொழுது இல்லை, எந்த ஆட்சியிலுமே இருக்கு. அது ஒரு நல்ல முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு பசுமன் தேவரை பத்தியா? இல்ல அப்படியெல்லாம் அவரு நான் பேசியதாக எனக்கு தெரியல. அதான் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பசுமன் தேவர் ஐயாவையோ, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையோ, தந்தை பெரியார் அவர்களையோ, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியோ, வஉசி ஐயா அவர்களை பற்றியோ, அதுபோல மக்கள் மதிக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ யாரும் அவர்களுக்கு எதிராக பேசி அரசியல் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள், மக்கள் வீழ்த்தி விடுவார்கள்.